வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்துடலாம். தென் இன்னைக்கு இப்போ தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டிக்கானது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கான பெஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59,112 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஷுவராக சூப்பர்பான இங்கே இதோட லோ வரைக்கும் பாருங்கள் நம்ம லைனில் கரெக்டாக நம்ம செட்டப் லைனில் டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இங்கே நீட்டாக வந்துட்டு ஒரே சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு 187 பாயிண்ட் இங்கே நம்ம பை பண்ணோம். இங்கே நீட்டாக நம்ம லைனில் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. மேக்ஸிமமான டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஒரு 187 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு 58,925 வரைக்கும் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்டும் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் உடனே ஒரு பர்ஃபெக்டாக இங்கே வந்துட்டு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58,984 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு அப்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது இல்லையா. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட லைன் ஒர்க் ஆயிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம கரெக்டாக நம்ம லைன் கன்ஃபர்மேஷன் கிடச்சி பை பண்ணியிருப்பீங்க. டார்கெட் நீட்டாக அச்சீவ் ஆச்சு. அட் த சேம் டைம் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இதை மினிமமாக நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் ஒரு மேக்ஸிமமான டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் இதை நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே மேக்ஸிமமான ஒரு டார்கெட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக வந்துட்டு நேற்று ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. இது நம்மளோட செகண்ட் ட்ரேடில் நான் மினிமமாக நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது மினிமம் நீங்கள் சப்போஸ் இங்கேயே நீங்கள் உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்திருக்கலாம். செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 59,190 வரைக்கும் ஒரு 210 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுறது பெஸ்ட் மூவ். ஸோ அதான் இது மினிமமான டார்கெட். இஃப் சப்போஸ் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு 430 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு போத் ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு பெரிய டார்கெட், பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. நான் வந்து மினிமமே வச்சு நான் சொன்னாலும் உங்களுக்கு 397 பாயிண்ட் நான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகல. மினிமமாக நீங்கள் சப்போஸ் இங்கே செட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் ஒரு 397 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இஃப் சப்போஸ் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா 600 பாயிண்ட் சாலிடாக பேங்க் நிஃப்டியில் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 59,549, 59,740, 600, 52, 60, 271, then 60, 520, then 60,
712. ஸோ இதாங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59152, then 58934, 58694, then 58471, 58283, then 58124. ஸோ இதாங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் மார்க்கெட் மூவ் இருக்கும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான வெனஸ்டே அனாலிசிஸ் தென் தேர்ஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மூவ் இல்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ சிமிலர்லி இங்கேயும் அதே தான். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இங்கெல்லாம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. தென் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ 25945 இங்கே நீங்கள் உங்கள் பையிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு மூவ் கொடுக்கல. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ எப்போவுமே எந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டார்கெட் வேல்யூ அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு மினிமமான ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. 25933 இங்கே வந்துட்டு ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். தென் ஓகே செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே லைனில் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25945ல நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கேயும் மூவ் கொடுக்கவே இல்லை. அகைன் இதுவும் ரிவர்ஸ் ஆகிட்டு இதுவும் குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஸோ சிமிலர்லி இங்கேயும் ஒரு 21 பாயிண்ட் 25924 25924ல் வந்துட்டு இங்கேயும் ஒரு 21 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் சேம் லைனில் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். அப்படி தான் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக தான். இஃப் சப்போஸ் நீங்கள் லேட்டராக என்ட்ரு ஆயிருக்கீங்க, நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அது நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக நம்ம செட்டப் பயங்கரமாக கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் அந்த லைனை நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு நிஃப்டி 50ல் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸோட முடிஞ்சது. ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். நத்திங் டு வரி. ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்கும். அதனால அங்கே 397 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ இங்கே 33 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் 364 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ நம்ம செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு இன்னைக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது பார்த்துடலாம். 26043, தென் 26116, then 26189, then 26233, 26295, then 26373. இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 25935, 25880, 25793, 25742, then 25636, finally 25517. ஸோ இதாங்க இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இப்போ Thursday ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா ட்ரேடிங் வியூல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில நீங்க ஷூரா வந்து உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்ம எவ்ரிடே மூவ் போயிட்டுருக்கு. ரெகுலர் அனாலிசிஸ் வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.